எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. அவங்க புரிஞ்சுப்பீங்க, கௌதம் கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வந்தோம். ஆனா நீங்களே இப்படி புரிஞ்சுக்கலனா எப்படி? இத பாருங்க, அன்னைக்கு நீங்க எனக்கு பார்க்ல உதவி பண்ணதுனால பதிலுக்கு நான் உங்களுக்கு சமையல் கான்ட்ராக்ட் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணேன். உங்க நல்ல மனசுக்காக ஒன்னும் நான் பூஜாவை என் பையனுக்கு பேசி முடிக்கல. என் பையன் ஆசைப்பட்டான்னு சொன்னதுக்காக அவனோட ஆசைக்கு நான் என்னைக்குமே தடையா இருந்ததில்லை. அவன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஒரு தகப்பனா இதுவரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனியும் பண்ணுவேன். எனக்கு என் பையன் தான் முக்கியம். இதுக்கு மேல உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியாது. பேசாம இதுல இருந்து விலகி போயிடுங்க, இல்ல நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். இத பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டீங்க வந்தீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். சொன்னது புரிஞ்சதா? இனிமே எங்க வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, போங்க. என்னங்க இப்படி பேசிட்டு போறாரு? சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பாருன்னு பார்த்தேன், பையனோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்னும் புரியல வேலு. ஏதோ பெரிய பிரச்சனைய நாம சந்திக்க போறோம்னு மட்டும் தெரியுது. சரி, பாத்துக்கலாம் வாங்க. வா வினோத். எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம் மாப்ள. அட மாப்ள, வாங்க மாப்ள. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வாங்க வாங்க. என்ன தம்பி உட்காருங்க, டீ ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா? என்னாச்சு மாப்ள? என்னப்பா என்ன ஆச்சு? என்ன சொல்லுப்பா. என்ன ஆச்சா? அது உங்க தம்பி வேல்முருகன்ட்டே கேளுங்க, அவர் சொல்லுவாரு. வேலு வேலுவா?